ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சூர்யா. எல்லாரும் குவாரண்டைனில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட்டில் நடக்கிற கொடுமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நைட் ஷிஃப்ட்டில் நடக்கிற கொடுமைகளை ஆக்சுவலாக நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே சொல்வீங்க, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நாமளே ஏதோ தட்டு மாதிரி வச்சு அரியர்லாம் மொத்தமாக கிளியர் பண்ணி ஃபைனல் இயர்க்குள்ளே வந்தா எல்லா ஃபைனல் இயருக்கும் வர ஒரே கேள்வி, நம்மளை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவானுங்களா மாட்டானுங்கிறது தான். நம்ம கூட அரியர் வச்சவங்களாம் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிட்டு போயிடுவான். என்னடா நம்ம அவ்வளோ மக்காவாடா இருக்கும், நம்மள ஒரு கம்பெனி கூட சீண்டலையேன்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரு கம்பெனி வந்து கையில் கிடைக்கிறவனெல்லாம் தூக்கிட்டு போவான். அவன் தான் பிபிஓ. சரி, பிபிஓ தானே, வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லடான்னு சொல்லிட்டு போகும்போதே அவன் இன்னொரு அப்போ வைப்பான், நீ வேலை பண்ண பார்க்கும்போது நைட் ஷிஃப்டான்னு சொல்லிட்டு. சரி, நைட் ஷிஃப்ட் தானே, நம்ம தான் பெரிய லார்ட் லபகுதாஸ் ஆச்சு, நம்ம தான் குப்புரை படுத்துட்டு சீரீஸ் பார்க்குறதும் கவுந்து படுத்துட்டு பார்க்குறதும். சரி, ஓகே, ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் மாதிரி ஸ்டைலாக கெத்தா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு எங்கடா என் கேபின்னு கேட்டால், மூதேவி முதல்ல போய் ட்ரைனிங் ஸ்டேஷனில் உட்கார கம்மநாட்டின்னு சொல்லி ட்ரைனிங் ஸ்டேஷனில் பிடிச்சி உட்கார வச்சிருவான். அங்கே போய் உட்காந்தா அவன் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குடும்பப்படுத்துவோம். நம்ம பகலில் கிளாஸ் எடுத்தாவே தூங்கிடுவோம், இல்லை நைட்டு கிளாஸ் எடுத்தா சொல்லவா வேணும். அந்த காண்டில் நான் அவனை முறைச்சி பார்க்க, நம்ம என்னவோ அவன் சொல்றதை தான் சின்சியராக கவனிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி கூப்பிட்டு நிற்க வச்சு ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்னு சொல்லிட்டு ஆக்சென்ட்டை சொல்லுவான். நம்ம ஒன்று சொல்லு, அவன் ஒன்று புரிஞ்சுக்க, பையன் சூப்பராக சொல்றான்டா, என்ன ஒரு 50 கால் அடிப்பியான்னு குத்து மதிப்பா கேட்க, நம்ம என்னவோ நெஞ்ச நிறுத்தி 50 என்ன 50 80 காலே அடிப்பேன்னு சொன்னோன்னே மாட்டினாண்டா அடிமன்னு சொல்லிட்டு பிடிச்சி கேபின்ல உட்காந்து 100 கால் அடிக்க வச்சிருவாங்க. சரி, கடைசியா கேபின் தான் கொடுக்குறாங்களேன்னு உட்கார வைக்கும்போது கூட ஒரு ஆப் வச்சுதான் அனுப்புவாங்க. நம்ம அப்பா அம்மா ஆசாசியா வச்ச பேரெல்லாம் மாத்திட்டு இவனுக்கு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ்னு பேரை மாத்தி உட்கார வச்சிருவான். சரி, ஏதோ ஒன்று கேபின் கிடைக்குதான்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சுத்தி பார்த்துட்டு, ஓகே நம்மளும் ஆஃபீஸ்ல தாண்டா இருக்கோம், நமக்குன்னு ஒரு சிஸ்டம், நமக்குன்னு ஒரு கீபோர்ட்லாம் கொடுத்துட்டு கால் எடுத்து காதில் வைக்கும்போது அவ சொல்லுவா, ஐ எம் லிண்டா ஃப்ரம் பிளாங்கன் அப்படின்னும். அவ ஆல்ரெடி நான் பேசுறதே நமக்கு புரியாது, இங்கிலீஷும் ததிகினத்தோ, நம்ம ஒன்று பேச அவ ஒன்று புரிஞ்சுக்க. சரி, காலை கட் பண்ணிட்டு கமெண்டை போட்டு முடிச்சிடலான்னு பார்க்கறதுக்குள்ள நம்மளை பத்தின கம்ப்ளைண்ட் வந்து அவ ஹெச்ஆர் அனுப்பிடுவான். ஹெச்ஆர் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரெயிட்டா வந்து டிஎல் பிடிச்சி ஏற, டிஎல் என்ன பிடிச்சி ஏற, ஒரே கூத்தா இருக்கும். என்னடா ஒரு 10 கால் கூட இன்னும் நிம்மதியா அடிக்கலையேன்னு சொல்றதுக்குள்ள நடுவில் ஒரு நாய் வந்து வா மச்சான் தம் அடிக்க போலான்னு கூப்பிடுவோம். நாய் எனக்கு ஏதாவது தம் அடிக்கிற பழக்கமே இல்லையே, என்ன உசுரை வாங்கி தொலைகிறேன்னு சொன்னாலும் மச்சான் கண்ணுக்கு குளிச்சு ஒரு 4 ஃபிகரை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நைஸா பேசி சைஸா கரெக்ட் பண்ணி கீழே கூட்டு போயிடுவோம். நம்மளும் ஆசாசியா போய் பார்த்தாலும் அங்க பெருகிட்டு ஷிஃப்ட் முடிஞ்சு போற ஆயாங்க தான் இருப்பாங்க. நம்ம சோகத்துல எல்லாத்தையும் தொங்க போட்டு மேல வந்துடும். சரியா, மேல வந்து கொஞ்ச நேரத்திலேயே கால் அடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வந்து வச்சிருவோம். நம்ம தான் ஓசியில சோறு போட்டா ஒலிம்பிக்ஸ்ல ஓடுற மாதிரி ஓடுவோமேன்னு சொல்லிட்டு பாஞ்சு முதல்ல போய் பாக்ஸ் ஓபன் பண்ணா அங்க காஞ்சி போன இட்லியும் தீஞ்சு போன சப்பாத்தியும் போட்டு வச்சிருப்பான். வேற வழியில இதுதான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு அதை சாப்பிட 10 நிமிஷத்துல அது அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். சரி, இதே கொடுமையோட கேபின்ல வந்து மீதி இருக்க ஒரு 60 காலி அடிச்சு முடிச்சு, அப்பா இன்னைக்கு நான் 100 கால் அடிச்சு முடிச்சிட்டான்னு சந்தோஷமா சிரிக்கிற நேரத்துல அங்க வந்து டிஎல் கூப்பிடுவான். ஃபர்ஸ்ட் 100 கால் அடிச்சிருக்கோம்ல, பாராட்டதான் கூப்பிடலாம், நம்மளும் நம்பி அங்க சிரிச்சுக்கிட்டே போய் நின்னா, ஏன்டா நான் 100 காலுக்கு இவ்வளவு அட்டம் போட்டு தொலைஞ்சிருக்கேன்னு காரி மூஞ்சிலே துப்புவோம். நம்ம தான் துப்புனா துடைக்கிற பரம்பரையாச்சே, அவன் துப்ப நம்ம துடைக்க அவன் துப்பன்னு இப்படியே காலையில 4 மணி ஆயிடும். சரி, மணிதான் 4 ஆயிடுச்சே, நம்ம வீட்டுக்கு ஜாலியா கிளம்பலாம்னு சொல்லிட்டு வரும்போது பின்னாடி இருந்து ஒரு பொருள் கேட்கும். யாரான்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா நம்ம தம்மடிக்க கூட்டிட்டு போனா அதே நாய் தான் வந்திருக்கும். என்னடான்னு கேட்டா, மச்சான் ஏர்லி மார்னிங் பிரியாணி சூப்பரா இருக்கும்னு சொல்லி உசுப்பேட்டி நம்ம கூப்பிட்டு போவோம். ஏன்டா இப்படி கக்கா போற நேரத்துல என்ன குஸ்கா சாப்பிட கூப்பிடுறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். வம்பா கூட்டிட்டு போய் கையில பிரியாணி வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருவோம். சரி, பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்ச 2வது வாயிலேயே வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும். இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, பிரியாணியை பாதியில வச்சுட்டு வர கொடுமை தான். சரி, வயிற்றை தான் சந்தோஷப்படுத்த முடியல, அட்லீஸ்ட் ஒரு 4 ஃபிகரை பார்த்து கண்ணியாச்சும் சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பஸ்ல போனா பஸ்ல எவனுமே இருக்க மாட்டான். நானும் டிரைவர் கண்டக்டர் மட்டும் தான் பஸ்ல முன்பே ட்ரிபிள்ஸ் போயிட்டு. சரி, வீட்டுக்கு தான் வந்துட்டு காலை வச்சு மல்லாக்கா படுத்து காத்து வாங்கணும்னு நினைச்ச 10வது நிமிஷத்துல இப்படி ஒரு சவுண்டு கேட்கும். யாரா இவன் எட்டி போய் பார்த்தா ஐயா சிலிண்டர்னு வந்து நிற்பான். அவன்கிட்ட மூஞ்ச காட்டாம அது சரி சிலிண்டரை வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இப்பயாச்சும் நான் நிம்மதியா தூங்க கொடுக்குறான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து படுத்த இன்னொரு 1/2 மணி நேரத்துல மறுபடியும் இப்படி சவுண்டு கேட்கும். இவன் இவன் தொல்லை பண்ண வந்துட்டான்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா, சார் ஐ எம் கமிங் ஃப்ரம் காலேஜ் சார், சார் இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா தரோம் சார், ஃப்ரீன்னு ஒரு 10 புக்கை போட்டு 11வது புக்ல சார் 49,999 ஒன்லி, இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா புக்குமே ஃப்ரீயா தருவோம் அப்படிமா. அவனை போடா, இனிமேல் எவன் வந்தாலும் கதவு தட்டினாலும் கதவு திறக்கவே கூடாதான்னு சொல்லிட்டு கோவமா வந்து கவுந்து படுத்தோடனே கொஞ்ச நேரத்துல தான் ஃபோன் வரும். யாரான்னு எடுத்து பார்த்தா, மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்பானு. சரி, இப்பதானே நைட் ஷிஃப்ட்டை முடிச்சு வந்து தூக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலும், மச்சான் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. வந்துடாதான்னு சொன்னா 10வது செகண்ட் வாசல்ல வந்து நிற்பாங்க. சரி, வந்ததான் வந்து சும்மாதான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மச்சான் பப்ஜி மேட்சை போடலான்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு 1/4 மணி நேரத்துல ஆரம்பிச்ச மேட்ச் 3 மணி நேரம் வரையும் இழுத்து அடிக்கும். ஆடிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு ஃபோன் கால் வரும். ஏன்னா நடுவில் எவனா ஃபோன் கால்னு பார்த்தா நம்ம வச்சு அலாரம்
அதுக்குள்ள ஆஃபீஸ் கிளம்புற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம பாத்ரூம்ல எகிரி வச்சு சரியா கூட குளிக்காம மூஞ்சியும் சரியா கழுவாம இருக்கிற சென்டெல்லாம் அடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பினா நம்ம ஒரு டிராஃபிக்கை பத்தி உங்களுக்கே தெரியும். அந்த டிராஃபிக் எல்லாம் அடிச்சு குடிச்சு தாண்டி போய் பயோமெட்ரிக்ல கை வச்சாலும் அது 5 நிமிஷம் எடுத்துக்கு ஹாஃப் டே லீவ் எடுத்துரும். இப்படியே மாச கடைசியில பாதி சம்பளம் தான் கையில வரும். சரி வந்ததாச்சும் பாதி சம்பளம் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரின்னு சொல்லிட்டு ஜாலியா குதிக்கும் போது பின்னாடி ஒரு 4 பேர் பிரிப்பான். யாரான்னு பார்த்தா நம்ம பசங்க தான். மச்சான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி ட்ரீட்டான்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஒரு 500 ரூபாய்க்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்து மேட்டர் முடிக்கலாம்னு பார்த்தா மச்சான் வீக்கெண்டு பாண்டிங் போறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு 5000 ரூபாய் செலவு பண்ணி என்ன போண்டியாக்கி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அடப்பாவீங்களா, நம்ம சேலரி நமக்கே ஒண்ணும் இல்லையான்னு சொல்லிட்டு போன் எடுத்து அமேசான் ஆஃபர்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சது நம்ம கிட்ட ஒரு ஜெட்டி வாங்க கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்படியே எதுக்குடா வேலை செய்யறோம், எதுக்குடா சேலரி வாங்குறோம் தெரியாம காலம் கடந்து போயிடும். என்ன மாதிரியே கஷ்டப்பட்ட என்ன நைட் ஷிஃப்ட் மக்கள்லாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணிடுங்க. அதான் சொல்லுது. ஐயோ, நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண டைம் ஆயிடுச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.